கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May glory be given to God's holy name. நம்முடைய வேத பாடத்தினுடைய 4வது நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். We have come into the 4th day of the series of Bible study. கடந்த இரவிலே இடைக்காலத்தை குறித்தும் கிருபையின் காலத்துடைய விசேஷத்தை குறித்தும் சில சத்தியங்களை வேத வாக்கியங்களிலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். Last night I have expounded certain truths from the scripture about the period of transition and also the speciality of the dispensation of grace. நான் உங்களுக்கு குறிப்பிட்ட 10 காலங்களில் 3 விசேஷித்த காலங்கள் உண்டு. அவைகள் ஒன்று முந்தின ஏதேன், இரண்டாவது கிருபையின் காலம், மூன்றாவது வரப்போகிறதான 1000 வருட அரசாட்சி என்று கூறினேன். I already told you dispensations that we notice in the word of God. There are 3 important dispensations. One is the dispensation of grace, another one is the former Eden, second one is the dispensation of grace, and third one is the coming millennial rule. இதிலே மூன்றிலும் மிகவும் விசேஷமானது இந்த கிருபையின் காலம். Of all these 3, the special one is the dispensation of grace. யாருக்கு இந்த கிருபையின் காலம் விசேஷமாக இருக்கும்? And for whom this particular dispensation of grace is special? எல்லோருக்கும் இந்த காலம் விசேஷமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. It is impossible to say that this dispensation of grace will be special for all people. நேற்றைக்கு நீங்கள் கேள்விப்பட்டது போல, as you heard yesterday, கிருபையின் காலத்திலே உன்னதங்களிலே காணப்படுகிறதான அந்த சூரியனுக்குள்ளும் சந்திரனிலும் நட்சத்திரங்களுக்குள்ளேயும் மறைந்திருக்கிற அந்த ஸ்திரீயிலே யார் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த காலம் ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். In this dispensation of grace, we studied yesterday that in the midst of sun, moon and stars, there is a woman, and all those people who are hidden within that particular woman do find this dispensation of grace to be a joyful and a special occasion to live in. இந்த கிருபையின் காலத்திலே சபையினுடைய நிலவரத்தை இந்த சார்ட்டுடைய மத்திய பாகத்திலே நீங்கள் காண்கிறீர்கள். In the central column of this particular chart, you can notice the speciality and the condition of church in the dispensation of grace. இந்த ஸ்திரீயானவள் 3 சுடர்களுக்குள்ளே காணப்படுகிறாள். This woman which we see on the chart is seen in the midst of 3 lights. முதலாவது சூரியன். First and the foremost is sun. இரண்டாவது சந்திரன். Secondly, it is moon. மூன்றாவது நட்சத்திரங்கள். Thirdly, they are stars. இவை மூன்றும் திருத்துவ தேவனை பிரதிபலிப்பிக்க கூடியதாக இருக்கிறது. And all these 3 signify the triune God. சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாகவும், sun is also said in connection to Lord Jesus Christ as a symbolic representation. சந்திரன் உண்மையுள்ள சாட்சியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாகவும், moon as a faithful testimony which is Lord Jesus Christ. அந்த நட்சத்திரங்கள் பரிசுத்த ஆவியானவர் சபையிலே செய்யக்கூடியதான ஊழியங்களுக்கு நிழலாட்டமாகவும் காணப்படுகிறது. And stars have been said in comparison to the several ministries which are done in the church. அதாவது பொதுவாக நாம் சில ஜனங்கள் என்ன செய்வாங்க, கோழி முட்டை அடை காக்கும்படியாக வைப்பார்கள். Generally, we have noticed some people used to lay some heads under the hen for hatching. அது குறிக்கப்பட்ட நாட்கள் 21 நாட்கள் அந்த தாயினுடைய சட்டைகளுக்குள்ளே அது மறைந்து இருக்க வேண்டும். It is necessary for those eggs to be under the period of gestation, which is for about 21 days, under the wings of that mother. அது மறைந்திருக்க வேண்டிய நாட்கள் சரியான விதத்தில் இருந்தால் அதனுடைய அனல் முழுவதும் அதற்குள்ள பிரவேசித்து அதற்குள்ளே ஒரு மறுரூபத்தின் வேலையை உருவாக்குகிறது, இன்னொரு ஜீவனை அதற்குள்ளே உருவாக்குகிறது. Only in the period of gestation, when that bird transmits adequate amount of heat, then that brings about a new life from those eggs. Otherwise, it does not happen. குறிக்கப்பட்ட நாளிலே புதிய சிருஷ்டியானது அதிலிருந்து வெளியே வருகிறது. At the appointed time, new creature comes out of that. புதிய ஜீவன் அதிலிருந்து வெளிப்படுகிறது. New life proceed from those shells. இதுபோலவே தான் பிதாவிலும் குமாரனிலும் பரிசுத்த ஆவியானவரிலும் மறைந்து உன்னதங்களிலே ஜீவிக்கிற சபையிலிருந்து ஒரு கூட்டம் தேவ ஜனங்கள் ஜெயங்கொண்டவர்களாக எக்காலம் துணிக்கிற நாளிலே அவர் உன்னதங்களிலிருந்து புறப்பட்டு ஆகாய மண்டலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவார்கள். It is in that very manner only all those faithful believers who lead a life that is hidden in God the Father, Son and Holy Spirit for a certain amount of period faithfully
when the appointed time come, when the Lord Jesus come, they would be delivered and go to be with them from the eternity. இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையை குறித்தும் வரப்போகிறதான உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், இவைகளை பற்றியும் இந்த இரவில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Tonight, therefore, I want to share with you deeper truths concerning the secret coming of Lord Jesus Christ, then the period of tribulation and the great tribulation that would follow. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார் என்பதற்கு திருப்தாந்தமான அநேக காரியங்கள் வேதத்திலே இருக்கிறது. There have been very many examples mentioned in the word of God that denote very clearly about the coming of Lord Jesus Christ. முக்கியமாக சுவிசேஷத்திலே 3 இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை குறித்தும் அதன் பின் நடக்கப் போகிறதான சம்பவங்களை குறித்தும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Especially in the Gospels, there are 3 instances very specially mentioned about the coming of Lord Jesus Christ and those things which were to follow after the coming of Lord Jesus Christ. ஒன்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுவதும். First and the foremost is what we read in Matthew's Gospel, the full of the chapter 24. இரண்டாவது மார்க்கு 13ஆம் அதிகாரம். Subsequently, it is the book of Mark, chapter 13. மூன்றாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முழுவதும். Thirdly, when we read the book of Luke, chapter 17 fully. இந்த 3 இடங்களையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை குறித்தும் அதற்கு முன் உள்ள அடையாளங்களை குறித்தும் அதன் பின்பு நடக்கக்கூடியதான சம்பவங்களை குறித்தும் தெளிவாக நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது கூறியிருக்கிறார். When you go back home, please read these 3 chapters very in great detail, because only in those chapters Lord Jesus himself opened his mouth and said as to what will happen prior to the coming of the Lord and what shall happen after the second advent of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே எல்லா கிறிஸ்தவர்களும் அல்லாவிட்டால் எல்லா பெந்தேகோஸ்துகாரர்களும் விசேஷமாக டிபிஎம் காரங்களும் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். In the coming of Lord Jesus Christ, not all Christians nor the Pentecostals, more specially not all believers of the TPM will be caught up in his coming. எல்லா ஊழியர்களும் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். In like manner, not all workers of God shall also be taken in the coming of the Lord. முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். But only those who have become more than conquerors will be taken up in the coming of the Lord. இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்திலே என்ன சம்பவிக்கும்? At a time when Lord Jesus Christ would advent, what shall happen? வருகிற நேரத்திலே அவர் எப்படி வருகிறார்? When he comes, how shall he come? எங்கே வருகிறார்? And from where does he come? யாரை சேர்க்கும்படியாக வருகிறார்? And to gather whom he shall come? அதை முதலாவது நாம் அறிவது நலமாயிருக்கும். It is necessary for us to understand those things first. முதலாம் தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது 1 Thessalonians chapter 3 verse 13, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்திலே தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. there it is mentioned that when Lord Jesus Christ cometh, he come with the saints. நீங்கள் முதலாம் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலேயும் கூட அந்த சத்தியத்தை படிக்கலாம். You can read the same truth also in the 4th chapter of 1 Thessalonians. 4ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்திலே இருந்து படிக்கும் பொழுது இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. As we read the 14th verse and through of the 4th chapter of 1 Thessalonians, we understand that Lord Jesus died and rose again. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் அவர் வரும் பொழுது அவரோடு கூட கொண்டு வருவார். Even so, them also which sleep in Jesus will God bring with him. அவர் வருகிற நேரத்திலே பரிசுத்தவான்களை கொண்டு வருகிறாராம். When he comes, it is mentioned that Christ with all the saints comes. பரிசுத்தவான்களை கொண்டு வருவார் என்று சொல்லி இருக்கிறதே, யார் இந்த பரிசுத்தவான்கள்? It is mentioned in the scripture that he shall bring his saints. Then who are those saints? இந்த 2 வசனத்தை நீங்கள் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். You have to keep these 2 particular verses in your mind clearly. ஒன்று முதலாம் தெசலோனிக்கேயர் 3:13, இன்னொன்று 4ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். First and the foremost is the 1 Thessalonians chapter 3 verse 13 and 1 Thessalonians chapter 4 verse 14. அவரோடு கூட ஒரு கூட்டம் பேரை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் யார் என்றால் அவருக்குள் நித்திரை அடைந்தவர்களை கொண்டு வருகிறார் என்று சொல்லி இருக்கிறார். It is mentioned that he brings one group of people with him and they are the one which slept in him. இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று
முதலாம் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். In chapter 4 verse 14 of 1 Thessalonians we read that, so them also which sleep in Jesus will God bring with him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை அவர் வருகிற நேரத்திலே அவரோடு கூட கொண்டு வருவார். When Jesus comes, he shall bring along with him those people who sleep in him. அருமையானவர்களே, Beloved, நித்திரை அடைந்த எல்லோரும் இயேசு வரும்பொழுது அவரோடு வரமாட்டார்கள். அவருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் அவர் வரும்பொழுது அவரோடு கூட வருவார்கள். not all the people who have fallen asleep will not come with them. Only those people who slept in Lord Jesus Christ will come along with them. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது வருகிறான்? When only a man come into Lord Jesus Christ. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்திலே படிக்கிற நேரத்திலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். As we read 2 Corinthians chapter 5 verse 17, we read that when a man is in Christ, he is a new creature. புதிய சிருஷ்டியாய் ஒரு மனுஷன் மாறுவது எப்போது? How is that? And as to one is that a man become a new creature. ஒரு மனிதன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிற நேரத்திலே தான் அவன் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். When only a man repent for his sins and take part in the immersion baptism and receive the anointing of the Holy Spirit, it is only in that occasion a man becomes a new creature. திருத்துவ தேவன் மனிதனுக்குள் வருகிற நேரம் அதுதான் யோவான் 14ஆம் அதிகாரத்துடைய 20ஆவது வசனத்திலே நான் என்னுடைய பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை அந்நாளிலே அறிவீர்கள். Jesus himself said in John's Gospel chapter 14 verse 20, at that day you shall know that I am in my Father and ye in me and I in you. This is the experience that happens in which the triune God come in to dwell in a person. இதுதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துடைய 1-2 வசனங்களை படிக்கும் பொழுது நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்கள் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். That is what we also read in Colossians chapter 3 verse 3, where he said that ye are dead and your life is hid with Christ in God. When Christ who is our life shall appear, then shall ye also appear with him in glory. இவர்களை இன்னும் விசேஷமாக சொல்ல போனால் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தினுடைய அச்சாரமாய் இருக்கிறார். And when we talk about the speciality of this group in Ephesians chapter 1 verse 14, it is mentioned, which says, the earnest of our inheritance until the redemption of the purchased possession unto the praise of his glory. அவருக்கு சொந்தமானவர்கள், we are his inheritance, அவருடையவர்கள், we belong to him, முற்றிலும் அவருக்காக ஜீவித்தவர்கள், and we are the ones which lived fully for him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவர்கள்தான் இவர்களிலே விதமாய் ஜீவித்து கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள். People who live thus and sleep in the Lord Jesus. அவருடைய ஆத்துமாக்கள் இப்படி எங்கே இருக்கிறது? And where is the dwelling place of the souls of such people? இந்த பகுதியிலே படித்தால் 3 வானங்களை காணலாம். As you look into the chart in that particular place, you can notice 3 heavens. Praise be to God. முதலாம் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் என்று. It is mentioned first heaven, second heaven and the third heaven. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனை நான் அறிவேன். In 2 Corinthians chapter 12, Paul says that I knew a man who was in Christ. அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ எனக்கு தெரியாது. I do not know whether that person was in the body or out of his body. தேவன் அறிவார். But God knows that. அந்த மனிதன் பரதீசுக்குள்ளே எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டார் என்று அறிந்திருக்கிறேன். But this man was taken into paradise. Thus he said that I knew this man understood or heard unto the voice and the language which was not spoken of men. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துடைய முதல் 3 வசனங்களில் நாம் அதை படிக்கிறோம். That is what we read in 2 Corinthians chapter 12 verse 3 verses. 3 வானங்கள் வரையிலும் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறான். He was taken beyond or into 3 heavens. நாம் நித்திய வாசஸ்தலத்தை, அதாவது பூமியிலே தேவன் மோசேக்கு காண்பித்த அந்த வாசஸ்தலத்தை பற்றி படிக்கும் பொழுது அதிலே 3 இடங்கள் காணப்பட்டது. When we talk about eternal entrance or the dwelling place which was shown unto Moses, there are 3 distinct parts mentioned in it. இந்த சார்ட்டுடைய
மேல் பகுதியில் நாம் பார்க்கிற நேரத்தில் as we see the upper portion of this particular chart here, மோசேக்கு கர்த்தர் காண்பித்ததான வாசஸ்தலத்தை பற்றி அங்கே பார்க்கிறோம். there we can notice about a diagram which talks about the dwelling place which was shown unto Moses. அங்கே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 இடங்கள் உண்டு. There we see 3 distinct locations which is called as the outer court, holy place and the most holy இது place. பரலோகத்தின் நிழலுக்கும் சாயலுக்கும் ஒத்திருக்கிறது என்று எபிரேயருக்கு நிருபத்திலே பரிசுத்த பவுல் சொல்கிறார். Saint Paul, as he was writing his epistle to the Hebrews, says that this is a symbolic representation of the heaven. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே பரலோகத்தின் நிழலுக்கும் சாயலுக்கும் அந்த ஆராதனை, அந்த வாசஸ்தலம் நிழலாட்டமாயிருக்கிறது சொல்கிறார். It is mentioned in Hebrews chapter 8 verse 5 that it is the shadow of heavenly thing which was given unto Moses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரலோகத்திலே, பூமியிலே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 இடங்கள் இருந்தது போல நித்தியத்திலேயும் முதலாம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் என்கிறதான இளைப்பாறும் ஸ்தலங்கள் இருக்கிறது. Just as on the earth there were 3 distinct locations in the dwelling place of God, such as outer place, holy place, most holy place, also in the heaven there are 3 distinct locations for the resting of the soul, such as the first heaven, second heaven and the third heaven. கிறிஸ்துவுக்குள் மரித்ததான பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் 3ஆம் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. And those souls which are slept in Lord Jesus Christ have been taken to the third heaven. இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலே 3ஆம் வானத்துடைய மறுபகுதியிலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரிய ஊழியத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். In the second part of the third heaven, which is the most holy place, is the place in which Lord Jesus Christ is at this point of a time rendering his most holy chief priesthood ministry. அது எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்திலேயும் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துடைய 25வது வசனத்திலேயும் நாம் அதை விளங்கிக் கொள்ளலாம். This we can understand from Hebrew chapter 8 verse 2 and chapter 7 verse 8. ஆனால் இனிமேல் அங்கே இருந்து பிரத்யட்சமாவார். But it is henceforth from there he will appear in the physical form. எப்பொழுது அவர் பிரத்யட்சமாவார்? As to when shall he appear in reality? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, When you come to the book of Revelation chapter 22, ஆவியும் மணவாட்டியும் வா என்று சொல்லுவார்கள். Spirit and bride shall say, come. 22ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனத்திலே ஆவியும் மணவாட்டியும் வா என்று சொல்வார்கள். In chapter 22 verse 17 we read, and the Spirit and the bride say, come. எப்பொழுது ஆவியும் மணவாட்டியும் வா என்று சொல்வார்கள்? When would the Spirit and bride say, come? யாரை வா என்று சொல்லுகிறார்கள்? And also to whom they shall say, come. இயேசுவை தான் அவர்கள் வா என்று அழைக்கிறார்கள். Only it is Jesus they bid to come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆமென். இயேசுவே வாரும் என்று நாம் வெளிப்படுத்தல் 22:20 படிக்கிறோம். And also we read in Revelation 22:20, yea Lord, amen, come. ஆமென். இயேசுவே வாரும். Amen, even so come Lord Jesus. வா என்று அழைக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஆவியானவரும் மணவாட்டியும் அழைப்பார்கள். An invitation that is given, come, by the Spirit, and the bride is given only unto Lord Jesus Christ. அந்த மணவாட்டி என்று சொல்லுகிறது யார்? Who is that bride? அதாவது அநேகர் நினைக்கிறபடி சபையானது இப்பொழுது மணவாட்டியுடைய ஸ்தானத்தில் இல்லை, மனைவியினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Many people these days think that church has already come to the position where it can be called as a bride, but you have to understand that today it is not in the position of a bride, but that is in the position of a wife. அவள் வருத்தப்பட்டு அலறிக் கொண்டிருக்கிறாள். அவள் மணவாட்டி அல்ல, அவள் மனைவி. பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறிக் கொண்டிருக்கிறவள் மணவாட்டி அல்ல, அவள் மனைவி. That woman who was crying in travail in order to beget a man child is not a bride, but that woman is a wife. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். That is the reason why in chapter 19 of the book of Revelation, verses beginning from 7, we understand that his wife got ready herself. எப்படி ஆயத்தம் பண்ணுகிறாள்? As to how did she prepare herself? தன்னை மணவாட்டியாக ஆயத்தம் பண்ணிக்கொள்கிறாள். And she prepared herself as a bride. இதுதான் உலக ரீதிக்கும் ஆவிக்குரிய ரீதிக்குள்ளான வித்தியாசம். This is the only difference between the way the world thinks and the spiritual comprehension. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் இந்த பூமியிலே இயேசுவோடு ஜீவித்து அவரோடு கூட பாடுபட்டு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்து ஆத்துமாக்களுக்காக ஜீவனை கொடுத்து ஒரு மனைவி புருஷனோடு சேர்ந்து பாடுபடுகிறது போல இந்த உலகத்திலே கிறிஸ்துவோடு சேர்ந்து தேவனுடைய ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். The spirit baptized people in this world along with Lord Jesus Christ
they suffer, torment and endure all kinds of hardships for Lord Jesus Christ, that his name may be exalted, and then they live also one with Lord Jesus Christ, so that they may be with him forever and ever. ஆனால் நித்தியத்திலே அவருடைய சபையானது மனைவி என்கிற ஸ்தானத்திலே இல்ல, மணவாட்டி என்கிற ஸ்தானத்திலே பிரவேசிக்க போகிறது. But when the church enter into eternity, that shall no more enter into eternity with the name of a wife, but it shall enter therein with the name of a bride. சபையை பூமியிலே கிறிஸ்துவையும் சபையும் பற்றி சொல்லும் பொழுது ஒரு புருஷன் மனைவிக்கு உள்ள சம்பந்தத்தை பற்றி பரிசுத்த பவுல் பேசுகிறார். Whenever Saint Paul spoke about the relationship between Christ and church, he connected them as a husband and wife, but he never spoke about that in the form of a bride and the bridegroom. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கும் ஒரு மனைவி, கிறிஸ்து ஒரு புருஷன், இந்த உலக பிரகாரமான ஐக்கியத்தை பற்றி அல்ல பரிசுத்த பவுல் அங்கே சொல்லுவது. If that is the case, anyway you should not be misunderstood that Paul is not mentioning in the carnal sense as the husband and wife relationship. ஒரு புருஷன் மனைவிக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ அதை போல ஒரு நெருங்கின ஐக்கியம் கிறிஸ்துவுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கும் உண்டாக்கப்படுகிறது. But he was only talking in terms of a closer fellowship that happens to the spirit between the spirit baptized people of God and Christ only. அந்த ஐக்கியத்தின் நிமித்தமாகத்தான் புருஷன் மனைவி என்கிறதான பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. It is only because of such a close fellowship this particular term called husband and wife is used here. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். To God be glory. ஆனால் நம்முடைய மணவாளன் மகிமையில் வெளிப்படும் பொழுது, but when our bridegroom shall appear in glory, இந்த சபை முழுவதும் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. this entire church will not be taken up. முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். And only those people who have become more than conquerors will be taken up. கர்த்தருடைய வருகையிலே ரெண்டு சம்பவங்கள் நடக்கிறது. In the coming of the Lord, two events will take place. ஒன்று, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புகிறார்கள். First and the foremost, those people who are slept in the Lord will be taken up first. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மரித்தவர்கள் எழும்பும் பொழுது எப்படி எழும்புவார்கள்? At a time when the dead shall arise, how shall they arise? நான் சொன்னேன், முதலாவது இயேசுவுக்குள் மரித்தவர்கள் அவர் கொண்டு வருகிறார் என்று. I already told you that Lord bringeth along with them those people who sleep in him. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், முதலாம் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் என்று. I brought to your understanding once again that there are three heavens, such as the first, second and third heaven. கிறிஸ்துவுக்குள் மரித்தவருடைய ஆத்துமாக்கள் மூன்றாம் வானத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். And those souls of those people who lived in the Lord and died in Christ are being put to rest in the third heaven. இயேசு கிறிஸ்து நடுவானில் தோன்றும் பொழுது அவர் வெளிப்படுகிற நேரத்திலே அந்த இளைப்பாறுகிற ஸ்தலமாகிய மூன்றாம் வானத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாவும் ஆவியும் இயேசுவோடு கூட வரும். When Lord Jesus Christ would appear in the mid-air, those souls which slept in the Lord and put to rest in the third heaven shall also appear with him. அப்பொழுது அந்த ஆவியும் ஆத்துமாவும் வருகிறான். அந்த நேரத்திலே அவருடைய சரீரங்கள் எங்கெங்கே புதைக்கப்பட்டிருக்கிறதோ அங்க இருந்து அந்த சரீரங்கள் உயிரோடு எழும்பும். At that very time in which the souls and the spirit of those souls come out, the bodies of those peoples wherever they were buried, they would come alive from those respective places. அதற்காகத்தான் கர்த்தர் அவர்களை கொண்டு வருகிறார். எதற்காக கொண்டு வருகிறார் என்று கேட்டால் சரீரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கொண்டு வருகிறார். It is only for that cause Lord Jesus Christ bringeth them. The reason is that they must come and receive their bodies. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் இப்பொழுது சரீரம் இல்லாமல் மகா பரிசுத்த ஸ்தலத்துடைய மறுபகுதியிலே அந்த மூன்றாம் வானத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். Those people who are died in the Lord, who are slept in the Lord, or in the other side of the most holy place, which is the third heaven, the without body, they are resting. நித்தியத்தை நான் நோக்கி பார்ப்போமானால் ரெண்டு காரியங்களை காண்கிறோம். When we behold closely at the eternity, we can see two things. ஒன்று, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான பிரதான ஆசாரியராகிய நம்முடைய இயேசு. First and the foremost is the chief priest, which is rendering ministry in the most holy place in the eternity, which is none but our Lord Jesus Christ. மறுபகுதியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கும் பரிசுத்தவான்கள். On the other hand, the saints who are resting in the other side. ஏன் அவர்கள் இளைப்பாறுகிறார்கள், இவர் ஊழியம் செய்கிறார்? Why is that they are resting while Jesus is rendering ministry? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தை பெற்றுக்கொண்டார். Lord Jesus Christ has already received his body. ஊழியம் செய்வதற்கு சரீரம் என்கிற ஒன்று அவசியமாயிருக்கிறது. In order to extend the ministry, body is one thing which is required. பரலோகத்திலே தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் துதிப்பதற்கும் ஒரு சரீரம் தேவை. In order to glorify God and to praise God in the heaven, a body is a prerequisite. ஆனால் மரித்த பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் பூமியிலே புதைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆத்துமாவும் ஆவியும் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மூன்றாம் வானத்திலே காணப்படுகிறது. But on the other hand, the bodies of the saints who lived in the Lord have been buried here. Only the soul and the spirit
has reached the third heaven, which is a part of the most holy place. ஆனால் இயேசு வருகிற நேரத்திலே அவர்களை விட கொண்டு வருகிறார். எதற்காக என்று கேட்டால் அவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. But at the time when Lord Jesus Christ would advance himself, he brings the soul and the spirit of those people with one purpose, that they may receive their bodies. இதை சம்பந்தப்படுத்தி தான் பரிசுத்த பவுல் உயிர்த்தெழுதலை பற்றி 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் சொல்லும்போது, புத்தியனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. That is the reason why, in order to explain this rather clearly, Saint Paul, as he was talking about this truth in 2 Corinthians chapter 15, says that, "O ye foolish, unless you sow the seed which dieth not in the soil, it shall not bring forth a new form." அருமையானவர்களே, நமக்கு ஒரு நல்ல உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உண்டு. Beloved, we do have a very good hope of resurrection. இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்திலே அவருக்குள் மரித்தவர்களை கொண்டு வருவார். At the time when Lord Jesus would appear, he is sure to bring those people who are slept in him. அதே நேரத்திலே அடுத்த காரியம் என்ன? At the same time, as to what is the other fact to be considered, உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். as we are alive still, will be transformed. அவருடைய வருகை எப்படி இருக்கும்? How shall his coming be? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. It shall be a ray of lightning that starts in the east and goes across to the west. பூமியில் இருக்கும் மனுஷனுடைய நிலவரம் என்ன? What is the condition of those people who liveth on the world then? 2 பேர்கள் வயலில் இருப்பார்கள். 2 people will be working on a field. ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். One will be taken up while the other is forsaken. 2 பேர்கள் படுக்கையில் இருப்பார்கள். 2 people will be on a bed. ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். One will be taken up while the other will be left behind. 2 ஸ்திரீகள் திரிகை திரித்துக் கொண்டிருப்பார்கள். 2 women will be on the threshold. ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், மற்றொரு கைவிடப்படுவாள். One woman will be taken up while the other is left behind. இது சரீரத்திலே பூமியிலே இருக்கிறவர்களுக்கு அந்த நாட்களிலே சம்பவிக்கக்கூடியது. This is what will precisely happen in those days to those people who live in their bodies and flesh. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்கும். The coming of Lord Jesus Christ indeed will be very dreadful. ஒரு டிரைவர் அவர் ஆவிக்குரியவராக பரிசுத்தமாக்கப்பட்டவராக இயேசுவின் வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பாரானால் அவர் வாகனம் ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த வாகனத்திலிருந்து அவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். Imagine there is a driver who is driving a vehicle, but he is with that deepmost inclination about the coming of the Lord, and thus he is leading a life that is completely sanctified. And at that time when Lord Jesus would come, even if you were to be on the vehicle, you will be taken up. அப்ப அந்த வாகனத்தோட நிலவரம் என்னவாகும்? Then what will happen to the condition of that particular vehicle? இதுபோல பல இடங்களிலே பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும். பல சூழ்நிலைகளிலே இருந்து, பல சந்தர்ப்பங்களில் இருந்து எக்காலம் தொனிக்கிற நேரத்தில் பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு போக போகிறார்கள். Like this, in very many places, in diverse manners, in too many instances, those people who live as a sanctified life in the Lord will be taken up when they hear the trump of God. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். Those people who are slept in the Lord will come alive first. பின்பு உயிரோடு இருக்கிற நாம், Subsequently, those which are alive. நாம் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் என்று நினைக்க வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்கள். When it is said we, please do not think that all of us. When it is said those people who are in the Lord, those people who live according to law. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மனுஷர்கள் யார் என்று கேட்டால் சரீர மீட்புக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் மாத்திரமே. Beloved people, those people as to who shall be taken up in the coming of the Lord are the ones, those who are earnestly awaiting for the redemption of the body. அநேகர் பொய்யாய் போதகம் பண்ணுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டால் கர்த்தர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம் என்று போதிக்கிறார்கள். Some people these days are proclaiming in a deceitful manner. They say, if only you are saved, that is enough. You shall be caught up in the coming of the Lord. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் கர்த்தர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவானால் ஞானஸ்நானம் எதற்கு? பரிசுத்தாவியின் அபிஷேகம் எதற்கு? வேறுபாட்டின் ஜீவியம், பரிசுத்த ஜீவியம் எதற்கு? If it is enough for a person to be caught up in the coming of the Lord with the experience of salvation, as to why at all the ordinances such as the baptism in the water and baptism of the Holy Spirit are mentioned in the scripture. முதலாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று பவுல் சொல்லுகிறார். First and foremost, Paul said very clearly, we are saved not because of our works but because of the grace and faith. அதே நேரத்தில் இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று பிலிப்பியர் 2 அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். At the same time, we read in Philippians chapter 2 verse 12 that we need to endeavor so that the salvation in us may become perfect. பிரயாசப்படுகிறதை தான் அந்த ரோமர் 8:23 சரீர மீட்புக்காக வருத்தப்பட்டு அலறினாள். This process of endeavor is what termed in Romans 8 chapter verse 23 as the one which cried in travail. வருத்தப்பட்டு
பட்டு அலறினாள். She cried in travail. இதுதான் இன்றைக்கு சபையின் நிலவரம். This is the condition of the church today. விசுவாசிகளே, தேவ ஜனங்களே, O ye believers and people of God. ஆண்டவருடைய வருகை என்கிற ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறவர்களே, O ye people which trust in the coming of the Lord. அவருடைய வருகையில போக வேண்டும் என்று விரும்புகிறவர்களே, O ye people which desire to be caught up in his coming. உங்களுடைய வாழ்க்கையிலே வருத்தப்பட்டு அலற வேண்டும். You need to travail and cry in your life. பூமியிலே ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ல வருவதற்கு விரும்புகிற மாணவ மாணவிகள் எவ்வளவாய் படிக்கிறார்கள் பாருங்கள். See as to how the students who want to come to a particular standard in their life study and work hard. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறார்கள். See as to how much hard they work and learn things. இன்னைக்கு சின்ன பசங்க கூட போற நேரத்துல ஒரு பெரிய மூட்டையை கொண்டு போறான். Even today when you look at the small boys and children when they go to school, they go with big baggage. ஏனென்றால் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் படிக்கிறார்கள் என்று கேட்டால் அவருடைய ஃபியூச்சர் வருங்காலம் நன்றா இருக்கும்படியாக. If you were to inquire as to why they load so much of load but their back, they say so that they would become better persons in their future. அதைவிட மோசமானதா இருக்கிறதோ, ஆவிக்குரிய ஜீவியம் தாழ்வா இருக்கிறதோ? Is the spiritual life much lower than that? பிரியமானவர்களே, இயேசுவை போலமாகிறது சாதாரணமான காரியம் அல்ல. Oh beloved people, it is not an ordinary thing for one to become just like Jesus. அவருக்கு சொந்தமானவர்களாய், அவருக்குரியவர்களாய், அவரை போல மாறுவதற்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வருத்தப்பட்டு அலற வேண்டும். In order to become his belonging, his inheritance, and to become into his image, it is necessary for you in your spiritual life to cry and be in travail. அப்படி அலறி ஜெயித்துக் கொண்டிருக்கிறவர்கள், and those people who cry like that and emerge victorious, எக்காலம் துணிக்கிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு டாடா சொல்லி விடுவார்கள். at a time when they hear the trump of God, they shall bid bye to this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, உலக தோற்றம் முதற்கொண்டு இந்த கிருபையின் காலம் வரையிலும் தேவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரே, எதற்காக? Beloved people of God, have this question in your mind as to why at all God is working right from the day this world was begun until this dispensation of grace. ஆண்டவருடைய வருகை என்று சொல்லுகிறது கண்ணிமைக்கும் நேரத்திலே. The coming of the Lord is to the tune of a twinkling of an eye. இந்த பூமியிலே எலியா ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவனிடத்துல சொன்னார், உன்னை எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று. When Elijah was serving the Lord on the face of this earth, the Lord spake unto him, said, my time has come for you to be taken up. தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய எலிசாவிடத்துல சொல்லுகிறான், நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம் வந்தது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Henceforth he told unto his fellow worker Elisha, the time for me to taken up has come, therefore tell me what must I do to thee. உம்முடைய ஆவியின் இரட்டிப்பான வரம் எனக்கு வேண்டும் என்று அவன் கேட்டான். He said, I need a twin-fold measure of your spirit unto me. அப்பொழுது எலியா சொல்லுகிறான், நீ அரிதான காரியத்தை கேட்டாய். Then Elijah told unto him, thou hast asked a hard thing. நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை கண்டால் தான் உனக்கு கிடைக்கும். Only when you look at me at a time when I am taken up, you shall receive that. எடுத்துக்கொள்ளப்படுகிறதை காண்கிறது அவ்வளவு கஷ்டமான காரியமா? Is it so difficult for one to see the time in which they would be taken up? ஆம்பிரியமான எடுத்துக்கொள்ளப்பட ரொம்ப கஷ்டம். கண்ணி வைக்கிற நேரத்துல எலிசா கொஞ்சம் கண்ணை மூடியாச்சுன்னா போதும், அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவார். Yes beloved, it is very difficult to see at a time when people are taken. Had only Elisha closed his eye for a twinkle of an eye, he would have lost Elijah taken up. ஆகையால் தான் நான் நினைக்கிறேன், இந்த எலியாவை பின்பற்றி போகிற நேரத்தில் ஈம கூட அவன் அடைச்சிருக்க மாட்டான். That is the reason why I imagine this way. As Elisha was falling after Elijah, he would not even close his eyelashes for a moment. எடுத்துக்கொள்ளப்படுகிறது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும் சம்பவம். And the taking up or being caught up in the heavens take place in a twinkling of an eye. ஆகையால் தான் எலியா சொல்லுகிறான், நீ அரிதான காரியத்தை கேட்டாய். That is one reason why Elijah said, thou hast asked a hard thing. மறுரூபமாக்கப்படுகிறது என்கிறது ஒரு அரிதான காரியம். To be transformed is indeed a very hard thing. அப்படியானால் அதற்கு ஆயத்தமாய் ஜீவிக்க வேண்டிய ஜனங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். If that is the case, those people who desire that as to how careful a life that they ought to lead. சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து இருங்கள். In order that you may escape all these things and become worthy of the Lord which will come, it is said that watch ye and pray. ராக்காலங்களிலே ஆண்டுடைய சமூகத்திலே கிறிஸ்தவ ஜனங்களே விழுந்து கிடயுங்கள். Oh ye Christian people, stay fast in the presence of God even during the nocturnal times. இல்லாவிட்டால் பயங்கரமான ஒரு சம்பவம் இந்த உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. Or else a very dreadful thing is approaching this world. உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் உண்டாகாத உபத்திரவம் கிறிஸ்தவ ஜனங்களை நோக்கி
வருகிறது. One tribulation which never struck any people is fast approaching the Christian people right from the day one in which this world was formed. அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருக்குமானால் அது மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி It இருக்கிறார். is also mentioned that if those days would not be shortened, it would be much more horrible. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக அந்த நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. For the sake of those people who are chosen, those days have been reduced. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். To praise be to God. இப்பொழுது இந்த ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே, இந்த After- ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே After this man child was taken up, என்ன சம்பவிக்கிறது? what happens? ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போகிறாள். ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது When the man child was taken up, this woman was sent forth to go into wilderness. நீங்கள் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, As you read the book of Revelation chapter 12 verse 5, பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. this man child was taken unto God and unto his throne. ஸ்திரீயானவள் எங்கே போகிறாள்? Where would this woman go? அவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். This woman was chased to go into the wilderness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, As you read the book of Revelation chapter 12 verse 6, அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிக்கும்படியாக ஒரு இடம் அவளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. there we understand or notice a place which has been exclusively prepared for her to be fed for about 1260 days. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, அங்கே ஒரு 1260 நாளை காண்கிறோம். When you come over to the book of Revelation chapter 11 verse 3, there again we notice an instance in which about 1260 days are mentioned. அது மகா உபத்திரவ காலம், எலியாவும் ஏனோக்கும் வந்து கிரியை செய்வதான காலம். அது உங்களுக்கு பிற்பாடு விளக்கி தருகிறேன். Those days indicate the great tribulation period in which Elijah and Enoch will come and serve, and I will explain that later on to you. இந்த ஸ்திரீ வனாந்தரத்துக்கு போகும் பொழுது When this woman goes to the wilderness, இன்னொரு சம்பவம் நடக்கிறது. another incidents take place. இந்த ஸ்திரீயை விழுங்கி போடும்படியாக In order to swallow up this woman, ஆகாய மண்டலத்திலே கிரியை செய்தவனான பிசாசு, this devil or Satan which was working in the heavenly places, அவன் கீழே மீகாவேலாலும் அவனை சேர்ந்த தூதலாலும் கீழே தள்ளப்படுகிறான். because of Michael and all the host of angels attached to him, he was slain and pushed down. அவன் இறங்கி வருகிறான். கீழே இறங்கி வரும்பொழுது மிகுந்த கோபத்தோடு வருகிறான். As the Satan was descending, it was descending with a great wrath in it. மிகுந்த கோபத்தோடு அவன் புறப்பட்டு வருகிறான். He was coming down with a great anger and wrath. வானத்திலே யுத்தம் உண்டாகிற சந்தர்ப்பத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We see in the chart that there was a war in the mid-air. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதலும் இந்த வலு சர்ப்பத்தை வெட்டி கீழே தள்ளுகிறார்கள். Michael and the host of angels attached to him have slain this dragon and pushed it down. கீழே அவன் இறங்கி வந்த பிற்பாடு As he was descending, என்ன சம்பவிக்கிறது? what happens? கத்தர் ஜெயங்கொண்ட ஆண் குழந்தை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட After the man child was taken up into the heaven and to the throne, கைவிடப்பட்ட சபை அல்லாவிட்டா ஸ்ரீ வனாந்தரத்துக்கு போக, this left behind the woman which is the church, run into the சாத்தானும் wilderness. சாத்தானும் அவனுடைய சேரியும் கீழே இறங்க Satan and his host descends. ஒரு பயங்கரமான உபத்திரவம் இந்த ஸ்திரீக்கு அல்லாவிட்டா ஸ்திரீயுடைய சந்ததிக்கு கைவிடப்பட்டதான தேவ ஜனங்களுக்கு உண்டாகிறது. Unto this woman or to the generation of this woman, which is none but the left behind children of God, were to meet with a great time of tribulation. சாத்தான் பூமியில் இறங்கி வரும் பொழுது, When Satan descends to this world, இங்கே ரெண்டு கூட்டத்தாரை அவன் அபிஷேகம் பண்ணுகிறான். there he anoints two groups of people. ஒன்று ஒரு மிருகம், One is the beast, இன்னொன்று ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி. another one is a false prophet. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, As we read the book of Revelation chapter 13 verse 1, சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் ஏறி வருகிறதாக யோவான் அப்போஸ்தலன் பத்மதீவிலே கண்ட தரிசனத்திலே காண்கிறார். and John the apostle beheld a vision in the island of Patmos, in which he saw that a beast was coming out of the sea. இன்னும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனம் படிக்கும் பொழுது, As we read the 11th verse of the 13th chapter book of Revelation, இன்னொரு மிருகத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். there again we notice of another animal. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். To praise be to God. ஆனால் இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிற நேரத்திலே, But as we read the 13th chapter of book of Revelation, இந்த மிருகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? what kind of a beast is this? 13ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்திலே இந்த படிக்கிற நேரத்திலே, As we read beginning from verse 1 of chapter 13, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். I stood upon the sand of the sea அப்ப சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். and saw a beast to rise up out of the sea, அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது.
having 7 heads and 10 horns, அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. and upon his horns 10 crowns, and upon his head the name of blasphemy. நான் கண்டதான மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. And the beast which I saw was like unto a leopard, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போல இருந்தது. and his feet were as the feet of a bear, அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தது. and his mouth as the mouth of the lion. வலுசர்ப்பமானது தன்னுடைய பலத்தையும் அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. And the dragon gave him his power and his seat. வலுசர்ப்பமானது தன்னுடைய பலத்தையும் அதிகாரத்தையும் இந்த மிருகத்துக்கு கொடுத்தது. The dragon gave his power and authority to this beast. அதுதான் வலுசர்ப்பத்திற்கு 7 தலையும் 10 கொம்புகளும் இருக்கிறது போல, That is what, just as the dragon has 10 heads and horns, இந்த மிருகத்திற்கும் 7 தலையும் 10 கொம்புகளும் இருக்கிறது. also this particular beast has 7 heads and 10 horns. அதுதான் அதனுடைய பலத்தையும் அதிகாரத்தையும் இந்த மிருகத்துக்கு கொடுக்கிறது. That is what precisely renders its own authority and power to this beast. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோவான் அப்போஸ்தலன் இந்த மிருகத்தை காண்கிற நேரத்தில் இந்த நிலவரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? When John the apostle looked at this particular beast as to what would have been the condition of this beast, இது ஒரே ஒரு மிருகமா இருந்தாலும் அது பல மிருகங்களுடைய சாயலா இருக்கிறது. although this beast is one, it has the manifestations of many other beasts. இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறார், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. It is mentioned in the second verse that he says, I saw that beast look like a leopard, அதனுடைய கால்கள் கரடியின் கால்களா இருந்தது. but the feet were as that of a bear, அதன் வாய் சிங்கத்தை போல இருந்தது. while its mouth was as that of a lion, அதனுடைய தோற்றம் மிகவும் கொடூரமாயிருந்தது. while its appearance was very bad and horrible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதாவது இந்த மிருகத்திலே 4 மிருகங்களுடைய சாயலை காண்கிறோம். That means in this particular beast we can notice the manifestations of the 4 other beasts. இந்த 4 மிருகங்களுடைய சாயலை நாம் இதிலே காண்கிற நேரத்தில், As we see the likeness of 4 other animals in this beast, உலக சாம்ராஜ்யங்களுக்குள்ளே அல்லாவிட்டால் சமுத்திரமாகிய இந்த உலகத்துக்குள்ளே முழுகி போனதான உலக சாம்ராஜ்யங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதாக we இருக்கிறது. have to meditate about the hidden empires. In other words, those empires which were on the earth, which can be compared to the sea. It is necessary for us to meditate on those kingdoms. உலக சமுத்திரமாகிய இந்த கடலுக்குள்ளே அநேக சாம்ராஜ்யங்கள் முழுகி போனது. This world which is like unto a sea, many kingdoms have already got immersed. அதற்கு மகிமை உண்டாவதாக. To God be glory. நாம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துக்குள்ள வரும்பொழுது, When we come into the prophetic book of Daniel, தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே வானத்தில் உள்ளதான 4 காற்றுகளும் பூமியின் மேல் வீசுகிறதாக தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். in chapter 7, Daniel the prophet declares that there have been 7 winds which were blowing upon this world. அப்பொழுது 4 விதமான மிருகங்கள் அந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. Then from the sea 4 kinds of beasts were coming out of the sea. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த மிருகங்களை பற்றி நாம் படிக்கிற நேரத்தில், As we read about these beasts, முதலாவது சிங்கத்தை போல இருக்கிறது. first and foremost, that beast appear like a lion. இரண்டாவது கரடியை போல இருக்கிறது. Secondly, it is like to a bear. மூன்றாவது சிவிங்கியை போல இருக்கிறது. And it is like a giraffe. நான்காவது மிருகமானது அது கொடூரமும் பயங்கரமுமாய் இருக்கிறது. Thirdly, it is a very horrible and a dreadful animal. இந்த 4 மிருகத்துடைய சாயலும் And the image of all these 4 beasts, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே சமுத்திரத்தில் ஏறி வருகிற அந்த மிருகத்திலே காணப்படுகிறார். all these natures or the imaginations can also be seen in the animal about which we read in book of Revelation chapter 3. இதிலே இருந்து நான் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். From this we must understand one truth. அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்பதை விளங்கிக் கொள்ள We வேண்டும். have to understand as to what manner shall be of the Antichrist. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவது சிங்கத்துக்கு ஒப்பா இருந்தது. First and foremost, it was like a lion. நீங்கள் தானியேல் 7ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே அந்த வசனங்களை படித்து பார்த்தால் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். Right from the beginning of chapter 7 of the book of Daniel, you can understand these truths. அதற்கு கழுகின் சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. It was given wings of an eagle, அது பிடுங்கப்பட்டது. and that was plucked out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த தரிசனம் இவ்விதமா இருக்கும் பொழுது, When this was the condition of this vision, தானியேல் ஒரு தரிசனம் காண்கிறான். Daniel நேபுகாத்நேச்சார் ஒரு தரிசனம் காண்கிறான். Nebuchadnezzar also had a vision. இது தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். About this we read in the book, in the 2nd chapter of Daniel. நேபுகாத்நேச்சார் ஜீவித்திருந்த நாட்களிலே In the days
of Nebuchadnezzar, இனிமேல் என்னதான் சம்பவிக்க போகும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே தோன்றிற்று. he has had a thought within himself in which he began to inquire as to what shall follow later. என்னுடைய நாட்களுக்கு பின்பு ராஜ்யம் எப்படி இருக்கும்? Beyond my days as to what should be the condition of the kingdom. அப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது As he was thinking in this manner within himself, அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். he beheld a vision. சொப்பனம் கண்டுட்டு சொப்பனத்தை மறந்துட்டான். After beholding a vision, he forgot that vision totally. அவனுக்கு ரொம்ப மறதி ஜாஸ்தி. Because he was of a condition in which he forget things. சொப்பனம் கண்டு மறந்துட்டு கலங்கி போய் காலையில எழும்பி ஜோசியர்கள் கல்லையர்கள் ஞானிகள் எல்லாரையும் கூப்பிட சொன்னான். He beheld a vision, but he forgot the vision. Therefore, in the morning, he summoned all the astrologers and the soothsayers to come together of Chaldee. எல்லாரையும் வர சொல்லி கொண்டு சொன்னா, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், சொப்பனம் மறந்து போச்சு, நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். After summoning all these people, he put across a condition to them. I held a vision, but I forgot. Therefore, now you have to tell me both the vision and the interpretation thereof. நீங்க சொன்னா உங்களுக்கு வெகுமதிகள் பரிசுகள் ஏராளம் வழங்கப்படும். In case you tell me both the vision and the interpretation, I will give you both prizes and the rewards. அவங்க சொல்றாங்க, ராஜாவே நீ சொப்பனத்தை சொல்லும். வெளிப்படுத்தப்படுமானால் மாம்சமானவர்களோட வாசம் பண்ணாதவர்களுக்கு தான் அது முடியும். Then you have to understand one thing very clearly. If at all the hidden truth and the mysteries need to be displayed, it is possible only with those people who do not have any carnal or fleshly connections with anybody. ஜோசியர்களும் ஞானிகளும் கல்தையர்களும் எல்லாரும் கொலை செய்யப்படும்படியாக ராஜ சமூகத்தில் உத்தரவு பிறந்தது. And therefore, from the presence of God, presence of the king, a decree was issued in which it was said that the astrologers, prudent, and the wise of the Chaldee must be put to slain. உடனே தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் கொலை செய்யும்படியாக தேடினார்கள். At once they went after seeking both Daniel and his friends that they may also be slain. தானியேல் காரியத்தை விசாரித்தான். But Daniel inquired as to what was the matter. ஆரியோகங்களான மனுஷத்துல காரியங்களை நான் கேட்டு விசாரித்தான். And he also inquired about the matter as to what it was from a particular person. அப்ப அவன் சொன்னான், தான் ஞானிகள் மற்றவர்களோடு அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு பரலோகத்தில் இருக்கிறான் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும்படிக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் கொடுங்கள் கேட்டார். Then he went about and asked for the permission that with the others he might not also perish, that he may be given some time to pray unto God the Father which is in the heaven, that it may be interpreted unto the king. ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தானியேலுக்கு காரியம் வெளிப்பட்டது. As he was praying, things were manifested to Daniel. ராஜாவே, நீ ஒரு பெரிய சிலையை கண்டீர். Oh thou king, thou hast beheld a vision in which you saw a great statue. அதன் பிரகாசம் மிகவும் பெரிதாக இருந்தது. The brightness of that particular statue was indeed very brilliant. அதன் தலை பொன்னா இருந்தது. And the head thereof of the statue was of a gold. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியா இருந்தது. Its breast and the arms are silver. வயிறும் தொடையும் வெண்கலமா இருந்தது. Whereas the stomach and the thighs were of bronze. கால்கள் இரும்பா இருந்தது. Whereas the legs were of iron. பாதம் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. But in terms of feet, it was a half iron and the half was clay. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, இங்கே முக்கியமா 4 பகுதி நாம் காண்கிறோம். we see 4 important elements here. ஒன்று தலைப்பகுதி, First and the foremost is the head, மார்பும் புயங்களும், and then it is the breast, and the வயிறும் arms, வயிறும் தொடையும், the stomach and the thighs, அந்த கால்கள். and then we see the legs. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் என்ன சொல்லுகிறான்? What does he say? அதை வியாக்கியானம் பண்ணுகிற நேரத்தில் At the time when he attempts for interpretation, அந்த பொன்னான தலை நீரே, and but the head which is of gold is none but thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவது நாம் தானியேல் கண்ட தரிசனத்தை தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, When we come to the book of Daniel chapter 7, where we notice about the vision of the king, அவன் சிங்கத்துக்கு ஒப்பாக பாபிலோன் சாம்ராஜ்யத்தை காண்கிறான். in his vision of Daniel, he looked at the kingdom of Babylon unto that of a lion, அதனுடைய கழுகுடைய சட்டைகள் பிடுங்கப்பட்டது. and the wings of an eagle which were provided unto that was plucked off. இந்த சிங்கமாய் கண்டதான இந்த தரிசனமும் இந்த தலையாய் கண்டதான தரிசனம் ரெண்டும் ஒன்று. This vision in which he saw a lion and this head are the one and the same. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பொன்னான அந்த தலை நீரே, That head which is made of gold is none but thee. இது நேபுகாத்நேச்சாரை பற்றி சொல்லப்பட்டது. This is what mentioned about King Nebuchadnezzar. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பற்றி தானியேலும்
நேபுகாத்நேச்சாரும் கண்ட தரிசனங்கள். About the kingdom of Babylon, this was one vision given to both Nebuchadnezzar and Daniel. அந்த சிலை எப்படி காணப்படுகிறது? What is the condition in which that statue was seen? அந்த தலை பொன்னாய் காணப்படுகிறது. Its head was of gold. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. A particular name was given to the kingdom of Babylon. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை படிக்கிற நேரத்தில், When we come to book of Isaiah chapter 14:4, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. the city of gold and the oppressor is vanished. ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. The oppressor ceased, the golden city ceased. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பற்றி தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பொன்னகரி என்றவன் அழைக்கிறான். When through the prophet Isaiah, when a prophecy was declared about the kingdom of Babylon, it was said that oppressor and it was the city of gold. ஏன் பாபிலோன் சாம்ராஜ்யம் பொன்னகரி என்று அழைக்கப்பட்டது? Why at all the kingdom of Babylon is termed as a city of gold? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, இவனுடைய நாட்களிலே பாபிலோன் சாம்ராஜ்யமானது மிகவும் சக்தி வாய்ந்ததாய் காணப்பட்டது. Beloved, it was only at a time when Nebuchadnezzar ruled Babylon, it was the most powerful kingdom ever existed on the face of the earth. தன்னுடைய அந்த தேசத்தை சுற்றிலுமாய் 65 மைல் சுற்றளவுக்கு பெரிய மதில்கள் கட்டப்பட்டிருந்தது. And he built up a strong wall preventing his city for about 65 kilometers at a circumference to prevent his kingdom. 100 அடி உயரத்தில் அந்த மதில்கள் காணப்பட்டன. And those walls were also of about 100 feet high. 84 அடி அகலம் காணப்பட்டது அந்த மதில்களுக்கு. And the width of those walls were about 84 feet. அங்கங்கே மதில்களிலே அந்த அலங்கங்களிலே வெண்கல கதவுகள் நிறுத்தப்பட்டிருந்தது. And in the frequent intervals there were gates made up of bronze kept on the wall. விசேஷமாக கிழக்கு திசையிலும் மேற்கு திசையிலும் விசேஷமான வெண்கல கதவுகள் போடப்பட்டிருந்தது. Especially special type of gates were erected both on the eastern side and the western side of the wall. கிழக்கு திசையிலிருந்து சூரியன் உதிக்கிற நேரத்தில், at a time when the sun would rise from the eastern side, அந்த வெண்கலத்தில் அந்த சூரிய வெளிச்சம் படும் பொழுது, when the sun rays would light upon this bronze gates, அது பிரதிபலித்து அந்த பட்டணம் முழுவதும் பொன்னிறமாய் காணப்படும். the light would shine, reflect forth out of the gate, and therefore the entire city would look like a golden city. ஆகவேதான் அதற்கு பொன்னகரி என்கிற பெயர் இருந்தது. That is the reason why it had a name in which it was called as a city of gold. ஆனால் என்ன சம்பவித்தது? But what has happened? நேபுகாத்நேச்சாருடைய பேரனாகிய பெல்சாத்சாருடைய நாட்களில், the grandson of Nebuchadnezzar, Belshazzar, தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது 1000 பேருக்கு ஒரு விருந்து செய்தான். In the book of Daniel chapter 5 we read that he made a feast for 1000 people. 1000 பேருக்கு அவன் விருந்து செய்த பொழுது என்ன சம்பவித்தது? As he was making this feast for about 1000 people, what has happened? அந்த விருந்திலே நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்ததான ஆலயத்தின் பாத்திரங்களிலே தன்னுடைய மந்திரிமார்களும் மைப்பாட்டிகளும் அதிகாரிகளும் எல்லாருமாக சேர்ந்து ஆலயத்தின் பாத்திரங்களிலே திராட்சரசம் குடித்தார்கள். In that particular feast, he made use of the sacred vessels which were confiscated by his grandfather Nebuchadnezzar from the city of Jerusalem. He served wine to all the kings, lords, wives, and all his concubines. பயங்கரமான ஒரு விருந்து அங்கே நடந்துட்டு கொண்டிருந்தது. At that point of a time, there was a great feast was in progress. யூப்ரட்டிஸ் நதியானது பாபிலோன் நகரத்துக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. And that was the time in which also the great river called Euphrates was going into the city of Babylon. இந்த விருந்து செய்த இரவிலே என்ன சம்பவித்தது? At that very night in which this particular feast was on, what has happened? பட்டணத்துடைய எல்லா சுற்றில் வாசல் மூடப்பட்டிருந்தது. All the gates around the city was closed. அதே நேரத்தில், but at the same time, யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து கரையேறி வரும்போது அந்த நதியில இருக்கிற வாசல்கள் மூடப்படவில்லை. but that particular gate which was facing the river Euphrates was not shut. காரணம் என்னவென்றால், the reason was, இது ஒரு தீர்க்கதரிசனத்தின் பகுதியாக இருந்தது. this was a part of a prophecy. அன்றைக்கு இரவிலே, in that night, மேதியருடைய ராணுவம் என்ன செய்தது? what did the army of Midianites do? யூப்ரட்டிஸ் நதியை குறிக்கப்பட்ட தொலைக்கப்பாலே வேறொரு பக்கமாக திருப்பி விட்டுவிட்டு, before the appointed distance they converted the direction of this river Euphrates to go on their
another side, இந்த நதி வழியாக இந்த பட்டணத்துக்குள்ளே மேதியருடைய ராணுவம் பிரவேசித்தது. through this very river, the army of Midianites entered into the city. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதை நிறைவேறுதலாகத்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். As a fulfillment of this is what we read in the prophetic book of Isaiah chapter 45. 44ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்திலையும் 45ஆம் அதிகாரத்துடைய ஆரம்பத்திலையும் படிக்கும்போது நமக்கு அந்த சத்தியத்தை வழங்கிக் கொள்ளலாம். In the last verse of chapter 44 and the beginning verses of 45 tells this very clearly. 44ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியிலே படிக்கும் பொழுது, As we read the last verse of chapter 44, 27வது வசனத்திலே நான் ஆழத்தை நோக்கி வற்றி போய் என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். in verse 27 it is said that saith to the deep, be dry and I will dry up thy rivers. ஆழத்தை நோக்கி வற்றி போ உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன். Saith to the deep, be dry and I will dry up thy rivers. யூப்ரட்டிஸ் நதியானது மேதியருடைய ராணுவத்தினாலே அது வெட்டாந்தரையாய் மாற்றப்பட்டது. Because of the army of Midianites, this great river Euphrates was made to become dry. 45ஆம் அதிகாரத்துடைய ஆரம்ப பகுதியில் படிக்கும்போது கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, And it is mentioned in the first verse of chapter 45 that the gates of Cyrus shall not be shut. எந்த வாசல்கள் பூட்டப்படவில்லை. As to which door was not shut. 1000 பேருக்கு விருந்து செய்த அன்றைக்கு ராத்திரியிலே எல்லோரும் மதிமயங்கி படுத்திருந்தார்கள். It was on that night in which he made feast was 1000 people, and in complete dozed of state they were all lying low. நதியிலிருந்து ஏறி வருகிறதான கதவுகளை அவர்கள் அடைக்கவில்லை. And they did not therefore shut the door which is a passage for those people who come hither from the river. அவ்விதமாக மேதியருடைய ராணுவம் உள்ளே பிரவேசித்து அன்றைக்கு பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். It is because of that the army of the Midianites penetrated into the city of Babylon and thus killed Belshazzar. அன்றோடு பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்தது. It was with that day the kingdom of Babylon has come to an end. பின்பு மேத்தியா பெர்சியா சாம்ராஜ்யம் உடலெடுத்தது. Eventually that was the kingdom of Medo-Persia. நாம் மேத்தியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை குறித்து படிக்கிற நேரத்தில் When we study about the kingdom of Medo-Persia, தானியேல் கண்டதான இந்த தரிசனத்திலே in the vision in which Daniel held, ஒரு கரடி வருகிறது. there we see a bear coming out. இந்த கரடியானது This particular bear, தன்னுடைய வாயிலே 3 விலாயெலும்புகளை கவ்விக்கொண்டு வருகிறது. it was having 3 bones of ribs in its mouth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எகிப்து, பாபிலோன், லிபியா என்கிறான 3 ராஜ்யங்களை தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தது மேத்தியா பெர்சியா சாம்ராஜ்யம். This Medo-Persian kingdom brought under its subjection the 3 other kingdoms such as the Egypt, Libya and one more kingdom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதன் பிறகு அடுத்த மிருகம் 4 தலைகளுமாய் காணப்படுகிறது. Eventually we see one more animal which was coming up with 4 more heads. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுதான் கிரீஸ் சாம்ராஜ்யம். This is the Greek Empire. மகா அலெக்சாண்டர். And this was the one conducted by Alexander இது the Great. சீக்கிரமாக பரவுகிறது. And this kingdom had spread very quickly. ஆனால் மகா அலெக்சாண்டருக்கு என்ன சம்பவித்தது? But what happened to Alexander the Great? தன்னுடைய சிறு பருவத்திலேயே அவன் மதுபானம் பண்ணி அதிலே பழகினபடினால் தன்னுடைய சிறு பருவத்திலேயே அவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான். At a very young age he was given to alcoholism. As a result he was plagued by it, had to die eventually at a very young age. உலகம் முழுவதையும் அவன் கீழ்ப்படுத்தினான். He subdued the entire world under him. உலகம் முழுவதையும் கைப்பற்றிக் கொண்டு வந்து இனி பிடிப்பதற்கு ராஜ்யங்கள் இல்லை என்று சொல்லிக் கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து சொன்னானாம், ஆகாயமே நீ ஒரு ராஜ்யமானால் உன்னையும் நான் கீழ்ப்படுத்துவேன். After confiscating the entire world, when he returned back to his home, looked into the heavens and said, "O thou heaven, if you were a kingdom on the earth, I would have also subdued you." ஆனால் சம்பவித்தது என்ன? But what has happened? அவனுடைய மரணத்துக்கு பின்பு அந்த கிரீஸ் சாம்ராஜ்யம் 4 ராஜ்யங்களாக உடைந்து போயிற்று. After his demise, this particular Greek kingdom was divided into 4 divisions. கிரீஸ், மாசிடோனியா, எகிப்து, சீரியா என்கிறான 4 சிறு ராஜ்யங்களாக அது உடைந்து போயிற்று. They were divided into 4 petty kingdoms such as Greece, Macedonia, and Egypt, and one more kingdom. அதுதான் 4 தலைகளாக அங்கே காண்கிறது. And that is what we see as 4 kingdoms. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதன் பிறகு And subsequently, கொடியவான மிருகம் எழும்பி வருகிறது. and we also see a dreadful beast coming out. அதுவே ரோம சாம்ராஜ்யம். That is nothing but the Roman Empire. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. To God be glory. அது கொடுமையும் பயங்கரமானது. That was a very horrible and a dreadful one. இந்த சாம்ராஜ்யத்தின் நாட்களே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றினார். It is only in the dispensation of this particular kingdom Lord Jesus Christ appeared on this world. ஆனால் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன? But what shall follow
later, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பு after the second advent of Lord Jesus உலக Christ, சமுத்திரமாகிய கடலுக்குள்ளே மறைந்து கிடக்கும் இந்த ராஜ்யங்கள், these kingdoms which are hidden in this world which is a sea, இந்த ராஜ்யங்களுக்குள்ளே கிரியை செய்த ஆவிகள் and those spirits which function in these kingdoms, படையெடுத்து அது எழும்பி வருகிறது அந்தி கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணபடியாக. in order that the Antichrist may be anointed together as the host, they come out of that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படியானால் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். If that is the case, consider as to how terrible that will be. பாபிலோன் சாம்ராஜ்யமானது சர்வாதிகார ஆட்சியா இருந்தது. The kingdom of Babylon was an autocratic kingdom. மேத்தியா பெர்சியா சாம்ராஜ்யமான் ஜனநாயக ஆட்சியா இருந்தது. And the Persian kingdom was a kingdom of democracy. ಈ ಸಾಮ್ರಾಜ್ಯಮಾನது ರಾணுவ ಆட்சியா இருந்தது. And the Greek-Roman empire was an empire after the military kingdom. ரோம சாம்ராஜ்யம் விருப்பம் போல ஆட்சி இடித்து நொறுக்குகிறது. Whereas the kingdom of the empire of Romans went under the self-will. ஆனால் இந்த நாலு வல்லமைகளும் ஒன்றாக்கப்படும் பொழுது, But when these four kingdoms were brought together, அந்தி கிறிஸ்து எவ்வளவு பயங்கரமா இருப்பான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். imagine and consider as to how dreadful the Antichrist will be. அந்த நாட்களிலே In those days, என்ன சம்பவிக்கும்? what shall happen? சபையானது வனாந்தரத்திலே போயிருக்கிறது. The church has already gone into the wilderness. மூன்று கூட்டம் ஜனங்கள் இந்த பூமியிலே இருப்பார்கள். There will be three groups of people will still be left on this world. ஒன்று கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், First and the foremost is the forsaken Christians. இன்னொன்று யூதர்கள், Secondly, they are the Jews. மூன்றாவது உலக ஜனங்கள். Thirdly, they are the worldly people. இந்த முதல் 3.5 வருஷத்தில் And in the first 3.5 years, இதிலே யாருக்கு தான் கஷ்டம்? who only have problem, உபத்திரவம் யாருக்கு? and to whom there is tribulation. அந்தி கிறிஸ்துடைய லெக்கத்தையாவது அந்த முத்திரையாவது நெற்றியிலேயாவது வலது கையிலேயாவது ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான் உபத்திரவம். Only those people who refuse to put an inscription of the number of the Antichrist either in the hand or in the forehead, only have to face this tribulation. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, When you read the book of Revelation chapter 3, 16ஆம் வசனத்திலே இருந்து கொண்டு படியுங்கள். chapter 13 verses beginning from 16. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இருந்து. Chapter 13 verses beginning from 16. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெருமடிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அந்த லக்கம் 666. For it is the number of a man, and this number is 666. உலக கணக்கிடும் எந்திரத்துடைய நம்பர், வேர்ல்டு கம்ப்யூட்டருடைய நம்பர் வந்து 666. It is also mentioned that there is a computer in the world which will have this particular number called 666. 666 இன்றைக்கு எல்லாரும் அறியத்தக்கது ஒரு இலக்கமாய் மாறிவிட்டது. The 666 has already become a very popular number. ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். You need to understand one thing clearly. இந்த சந்தர்ப்பத்திலே It is in this occasion அந்தி கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துகிற விதத்தை இனி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக you have இருக்கிறது. to understand very clearly the way by which the Antichrist attempts for a self-introduction. இப்பொழுது நாம் இனி வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துக்குள்ள கடந்து வருவோம். Let us now enter into the chapter 6 of the book of Revelation. இங்கு முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. There we see that the seals are broken. 5ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது When we come to chapter 5, தேவனுடைய வலது கரத்திலே ஒரு முத்திரைக்கப்பட்ட புத்தகம் காணப்படுகிறது. on the right hand of God the Father there is a book which is sealed. இதை யார் வாங்கி இதை உடைக்க முடியும் என்கிற சத்தம் கேட்கிறது. And there is also a voice heard in which it was inquired, who can receive it and break the seal thereof. ஒருவரும் இல்லை என்று கண்டபொழுது யோவான் அப்போஸ்தலன் அழுகிறார். When it was found that there is none, then John the apostle weeps. அப்பொழுது அர்த்த சத்தம் உண்டாகிறது. Then there comes another sound, நீ அழ வேண்டாம், do not cry. இதோ தாவீதின் வேரும் சந்ததியுமானவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். Behold, the root of the Judah and the generation of David is already come alive. புத்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். To receive the book and to break the seals thereof, he has become an overcomer. அந்த முத்திரைகள் வாங்குறது உடைக்கிறோம் என்கிறது அர்த்தம் என்ன? Well, it is said that to receive the book and to break the seal, what does that mean? நியாய தீர்ப்பு செய்வதற்குள்ள அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் குமாரனுடைய கையிலே ஒப்படைத்திருக்கிறார். That God the Father has bestowed the authority to render judgment in the hand of the Son of God, which is Jesus Christ. யோவான் சுவிசேஷம் 5ஆம்
2 அதிகாரத்தினுடைய 22 வசனம் படிக்கும் பொழுது நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை தேவன் குமாரனுடைய கையிலே ஒப்படைத்திருக்கிறார். As we read John's Gospel chapter 5 verse 22, there we read that God the Father has given the authority in the Son, in the hand of Son of Man to render justice and judgment. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைத்தார். Now the Lamb of God has broken one of the seals thereof. வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 2 வசனம் படிக்கும் பொழுது As we read the book of Revelation chapter 6 verse 2, முதலாவது முத்திரை உடைத்த நேரத்திலே when the first seal was broken, ஒரு வெள்ளை குதிரை புறப்பட்டது. a white horse came up, அதன் மேல் ஒருவன் வீற்றிருந்தான். and upon that there was a person seated, அவனுடைய கையிலே வில் இருந்தது. and in his hand he has had a bow, ஆனால் அம்பு அவனுடைய கையிலே இல்லை. but he did not have an arrow. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். And he proceeded as the one who will emerge victorious. வெள்ளை என்பதை எதை காண்பிக்கிறது? What does white signify? இது சமாதானத்தையும் நீதியையும் காண்பிக்கிறது. This indicate both peace and righteousness. அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிற நேரத்திலே At the time when Antichrist would appear, அவன் முதல்ல ஒரு சமாதான உடன்படிக்கையோடு வெளிப்படுவான். he will appear with a peace pact. அந்த சமாதான உடன்படிக்கை யாரோடு பண்ணுவான்? And with whom shall he make this pact of peace? நீங்கள் தானியேல் 9 அதிகாரம் 27 வசனத்தை படிக்கும் போது, As you read the book of Daniel chapter 9 verse 27, ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். for 1 week he shall confirm the covenant with many for 1 week, and in the midst of the week he shall cause the sacrifice and the oblation to cease. இந்த காரியத்தை தானியேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்கிறார். The same thing Lord Jesus Christ says in the book of Matthew chapter 24 verse 15. பாலாக்கு அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். And he says that about the abomination and the desolation spoken of by Daniel, prophet stand in the holy place, mentioned about Balak. இப்பொழுது யூதர்கள் ஆலயத்தை கட்டும்படியாக மிகவும் முயற்சி எடுத்துக் Now கொண்டிருக்கிறார்கள். the Jews are attempting a lot in order to build up the temple back. ஒரு காரியத்தை இதற்கு நடுவில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். In the midst of all these things, you must understand one thing. ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு ஆலயம் தான் பூமியிலே இருந்தது. In each and every dispensation, there were only one temple on the face of the earth. முதலாவது ஏதேனிலே மனுஷனுடைய வாசஸ்தலம் இருந்தது. First and the foremost, in Eden, there was the dwelling place of men. இரண்டாவது ஆசரிப்பு கூடாரம் பூமியிலே இருந்தது. Secondly, on the earth, there was tabernacle. மூன்றாவது சாலமோனுடைய தேவாலயம் இருந்தது. Thirdly, the temple of Solomon. நான்காவது செருபாபேலுடைய ஆலயம் இருந்தது. Fourthly, it was the temple of Zerubbabel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இப்பொழுது ஒரு ஆலயம் இருக்கிறது. But now there is a temple. நீங்களே அந்த ஆலயம். You are that temple. சபைதான் அந்த ஆலயம். Church is that temple. ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு ஆலயமே. In each and every dispensation is a temple by itself. ஒரு ஆலயம் இருக்கும்போது இன்னொரு ஆலயம் கட்டப்பட முடியாது. When there is one temple in existence, another temple cannot be built. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இப்போ இனிமேல் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். Yet from henceforth a temple need to be built. அது உபத்திரவ காலத்திலே அந்த ஆலயம் கட்டப்படும். This particular temple shall be built in the dispensation of tribulation. அதற்கு தான் அந்தி கிறிஸ்து யூதர்களோடு உடன்படிக்கை செய்வார். And it is only for that cause Antichrist will forge a pact of peace with the Jews. சமாதான உடன்படிக்கை. That is the pact of peace. அந்தி கிறிஸ்து மேசியா என்று யூதர்கள் விசுவாசிப்பார்கள். Antichrist will be believed as Messiah by the Jews. ஆனால் சம்பவிக்கிறது என்ன? But what shall happen? அங்க 7 வாரம் என்று சொல்லுகிறது 7 வருஷத்தை காண்பிக்கிறது. There we notice about 7 weeks which denote 7 years. அந்த வாரம் பாதி சென்றபோது When those weeks are past a half, அவன் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். he will make the offering and the oblations to cease. தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துவான். He shall then manifest his original fact. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 4 வசனத்தில் படிக்கிற நேரத்தில் When we come to 2 Thessalonians chapter 2 verse 4, தேவன் எனப்படுவது எதுவோ, what is called as God, ஆராதிக்கப்படுவது எதுவோ, that which is to be worshipped, அதற்கு மேலாக தன்னை உயர்த்தி he will exalt himself above all. தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல் வீற்றிருப்பார். And in the temple of God he shall be seated as God himself. பரிசுத்த ஸ்தலத்திலே அவன் நிற்பான். And he shall be also found stood in the most holy place. அது சந்தர்ப்பம் எதுவாயிருக்கும்? What condition or what circumstance that would முதல் be? 3.5 வருஷத்தினுடைய முடிவாயிருக்கும். That would be the end of the first 3.5 years period. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆலயம்
கட்டப்படும். The temple will be built. ஆலயம் கட்டப்பட்ட பின்பு When the temple is already built, ஆலயத்திலே ஆராதனை செய்யும்படியாக யூதர்களுக்கு முழு அனுமதியும் கொடுப்பார். you will give full permission for the Jews to go and offer worship in the temple. யூதர்கள் எருசலேம் ஆலயத்திலே தொழுகை செய்வார்கள். And the Jews shall also worship the Lord in the temple of Jerusalem. ஆனால் மறுபகுதியிலே But on the other hand, நாம் அந்த முத்திரை உடைக்கப்படுகிற நேரத்தில், at a time when these seals are broken, இரண்டாவது முத்திரை உடைக்கிற நேரத்திலே when the second seal is broken, ஒரு சிவப்பு குதிரை புறப்பட்டு வருகிறது. we see a red horse proceed. முதலாவது அவன் சமாதானம் போல காண்பித்து, First and foremost is shown as a peace. பின்பு யுத்தங்களும் கலகங்களும் உண்டாகும். Secondly, there will be battles and confusion. மூன்றாவது முத்திரை உடைக்கும் பொழுது When the third seal is broken, கருப்பு குதிரை வெளிப்படுகிறது. a black horse appears. யுத்தங்களுக்கு பின்பு After the battles, பூமியிலே பஞ்சங்களும் கொலைநோய்களும் உண்டாகும். there will be pestilences and famine. அதற்கு பிறகு After that, நான்காவதாக ஒரு மஞ்சள் குதிரை புறப்படுகிறது. there is a pale yellow horse. மரணம் அவனுக்கு பின்னாலே சென்றதுன்னு சொல்லி It இருக்கிறது. is mentioned that death follow them. ஜனங்கள் பயங்கரமாய் வாதிக்கப்படுகிறார்கள். And the people are being plagued very heavily. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. To God be glory. இந்த முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. When these seals are broken, முதல் 3 வருஷத்திலே கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகும் உபத்திரவங்களை அது காண்பிக்கிறது. this breaking of 4 seals shows the tribulation that will attack the Christians of the first 3.5 years period. ஆதி நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத உபத்திரவம் இனிமேல் வரப்போகிறது. The tribulation which was not met by the first century Christians will be met by the Christians who will live in the days to come. உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரையும் சம்பவிக்காத சம்பவங்கள். Those instances which never happened ever since the world was first created. ஜனங்களை உயிரோடு பூமியில புதைப்பார்கள். People will be buried alive underground. உயிரோடு கிழித்து விடுவார்கள். And they will be torn alive into two. பட்டயத்தினாலே கொலை They செய்யப்படுவார்கள். shall also be slain by sword. அச்சிலம் குழந்தைகளை And also they will catch hold of the infants. தூக்கி வானத்திலே வீசிவிட்டு They will take the infants and throw them into the sky. அந்த பிள்ளைகள் வருகிறதை பார்த்து அந்த ஈட்டியை கொண்டு பூமியில நிறுத்துவார்கள். And as the child descends, they will put a spear so that the child will land upon the அந்த spear. பச்சிலம் குழந்தைகள் அந்த ஈட்டியிலே குத்தி அது அப்படியே துடித்து துடித்து பெற்றோருக்கு முன்னாக சாகும். These infants will come and land upon the edge of the spear, and they will be tormented to die before the eyes of the parents. இன்னைக்கு பிள்ளைக்கு கொஞ்சம் வயிற்று வலி வந்தா அம்மாக்கு வயிறு துடிக்கிற துடிப்போ பயங்கரம், பெத்த மனம் பித்துதானே. Today, if the children are plagued by a little bit of stomach ache, the mothers are wounded to a larger extent spiritually. ஆனால் அருமையான தேவஜனங்களே, Beloved people of God, இதெல்லாம் ஆதி நூற்றாண்டு சபைக்கு உண்டான உபத்திரவம். all these things are the tribulations which the first century Christians met. இதைவிட பயங்கரமான உபத்திரவம் இனிமேல் வரப்போகிறது. But greater tribulation are yet to follow in the days to come. என்ன சம்பவிக்க போகிறது பாருங்கள். Consider what will happen. ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படிக்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். That is the reason why Lord Jesus Christ, that you may escape all those things that might follow, and that you may also worthy to stand before the Son of Man, watch ye and pray. அந்த நாட்களிலே உபத்திரவம் முடியும். In those days tribulation shall come to an end. இந்த உபத்திரவம் முடியும் பொழுது அந்த முதல் 3 வருஷத்தின் முடிவில் சம்பவிக்கும் சம்பவம் என்ன? But when this tribulation come to end at the end of the first 3.5 years, what shall happen anywhere? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, When we come to the Matthew's Gospel chapter 24, 29வது வசனத்திலே 24 verse 29, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே in those days when the tribulation ceases, சூரியன் அந்தகாரப்படும், the sun will be darkened, சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், and the moon shall not give a light, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், and the stars shall fall from the heaven, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், and the powers of the heavens shall be shaken. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். And then shall appear the sign of the Son of Man in heaven. மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வெளிப்படுவார். And the Son of Man coming in clouds of heaven with power and great glory. வானத்தின் மேகங்களின் மேல் மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வெளிப்படுவார். And the Son of Man coming in the clouds of heaven with power and great glory. அப்பொழுது பூமியின் கோத்திரத்தார் யாவரும் கண்டு புலம்புவார்கள். And then it is said that the tribes of the earth shall mourn. இதைத்தான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, That is what, as we read the book of Revelation chapter 1 verse 6, இதோ மேகங்களுடனே
வருகிறார். Behold, he cometh in clouds, கண்கள் யாவும் அவரை காணும். and all the eyes shall see him. அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். Even those who pierce them shall see him. பூமியின் கோத்திரத்தார் யாவரும் கண்டு புலம்புவார்கள். And all the kindreds of the earth shall see him and wail. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பூமியின் கோத்திரத்தார் யாவரும் When it is said that all the kindreds and the tribes of the earth, மனுஷகுமாரன் மிகுந்த மகிமையோடும் வல்லமையோடும் மேகங்களில் வரும்பொழுது when Son of Man with great power and glory come in clouds, தம்முடைய தூதர்களை அவர் பூமியில் அனுப்புகிற when நேரத்தில் he sent forth his angels to this world வலுவாய் தொனிக்கிற எக்கால சத்தத்தோட with a great sound of trumpet, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் கூட்டி சேர்ப்பார்கள். those people who are chosen by him from one end of the earth, from the other end, these angels will gather them together. உபத்திரவம் முடிந்த பின்பு கூட்டி சேர்க்கப்படுகிறவர்கள் யார்? At the end of the tribulation, those people who are gathered, who are these? இவர்கள்தான் முதல் உபத்திரவ காலத்துடைய இரத்த சாட்சிகள். These are the martyrs of the first tribulation period. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதல் 3 வருஷ காலத்து இரத்த சாட்சிகளை These martyrs who are at the first tribulation period, சேர்க்கும்படியாக in order to gather, இயேசு மேகங்களில் வருவார். Lord Jesus will come in clouds. அதே நேரத்தில் At the same time, தூதர்கள் எல்லா திசைகளிலும் புறப்பட்டு போய் all the angels will go to all directions. அந்திகிறிஸ்துவின் முத்திரையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளாதபடி பசியினாலும் பஞ்சத்தினாலும் கஷ்டப்படுகிறவர்கள், மரித்தவர்கள் அத்தனை பேரையும் சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் வானிலே வெளிப்படுவார். On those people who refrain from having the number or the mark of the Antichrist in their body or on the forehead, they will go and gather all these people who went about to suffer with for want of these things, and they will go and gather these people who die as martyrs and who live as martyrs from 4 corners of the world. அப்பொழுது பூமியின் கோத்திரத்தார் யாவரும் கண்டு புலம்புவார்கள். Only then all the tribes of the world will look at and wail. அந்த கோத்திரத்தார் யார்? Who are those kindreds? அவர்கள்தான் இயேசுவை கொலை செய்த சந்ததியார், யூதர்கள். Those are the tribes which killed Jesus, which are the Jews. அன்றைக்குத்தான் இயேசுவை அவர்கள் மேசியா என்று அறிவார்கள். It was only on that day they shall know Jesus as the Messiah. தங்களுடைய பெரும் பிழையை உணர்வார்கள். They shall understand their greatest fault. இதே நேரத்தில் தான் அந்திகிறிஸ்து தேவாலயத்திலே தேவன் போல வந்து உட்காருவார். It is only at that very point of a time Antichrist will come and be seated in the temple of God as God himself. யூதர்கள் தங்களுடைய பெரிய பிழையை உணர்ந்து நாங்கள் மேசியாவை சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று மார்பில் அடித்துக் கொண்டு அவர்கள் அழைத்து வாங்குவார்கள். Then the Jews will begin to understand that we have slain Messiah and put him on the cross, saying so they shall wail heavily in themselves. அவர்கள் ஒரு பக்கம் அழுகை துவங்கும் பொழுது As they begin to cry on one side, கைவிடப்பட்ட சபையிலே இரத்த சாட்சிகளாய் மரித்ததான தேவ ஜனங்கள் அவர்கள் உயர்த்தெழுந்து வானங்களிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். the people of God who were left behind and died as the martyrs in the first tribulation period will be taken together in the heavens by the angels of God. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே 3 பகுதிகள் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். You have to understand that the 3 divisions are there in the second advent of Lord Jesus Christ. ஒன்று ரகசிய வருகை. First and the foremost is the secret coming. அது முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். I told about that in the beginning. இரண்டாவது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட தூதர்களை அனுப்புவது. Secondly, with the great sound of trumpet he shall send forth his angels. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள். They will gather together with them all those people who are chosen. அது இரண்டாம் வருகையிலே இரண்டாவது பகுதி. That is the second part of the second advent. ஆனால் மூன்றாவது ஒரு பகுதி உண்டு. But there is once again a third side. அது ஒலிவு மலையில் இயேசு வந்து இறங்குகிறது. That is the time in which Lord Jesus will descend upon the Mount Olive அர்மகதோன் யுத்தத்தை செய்யும்படியாக in order to conduct the battle of Armageddon. அதை குறித்து நாளைக்கு நான் உங்களோடு பேசுவேன். About that I shall share with you tomorrow. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். To God be glory. ஆனால் முதல் 3 வருஷம் முடிகிற அந்த நேரத்தில் But at the time when the first 3.5 tribulation period come to an end, யூதர்கள் தெய்வத்தை நோக்கி புலம்பும் பொழுது and when the Jews shall cry unto God, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வருகிற நேரத்தில் when we come to the 7th chapter of the book of Revelation, அங்கே 12 கோத்திரங்களிலிருந்தும் 12,000 பேராக 144,000 யூதர்கள் முத்திரையிடப்படுகிறார்கள். there about from 12 tribes to 1200 into 1200 about 1,44,000 Jews are sealed. இவர்களுக்கு உதவியாக In order to assist them,
பூமியிலே ரெண்டு பேர் வருகிறார்கள் மகா உபத்திரவ காலத்தில். In the great tribulation dispensation, two people come to this world. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. To God be glory. இங்கே ரெண்டு சாட்சிகளை காண்கிறோம். There we notice two witnesses. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது, When you come to the book of Revelation chapter 11, அதான் நான் முதல்ல சொன்னேன் ஏனோக்கும் ஏலியாவும் என்று. that is what in the beginning I said, they are Enoch and Elijah. யார் இந்த ஏனோக்கும் ஏலியாவும்? Who are these Enoch and Elijah? ஒருவர் அவர் மனசாட்சியின் காலத்திலே முதற்பலன். One is the first fruit of the dispensation of conscience. இன்னொரு ஆள் நியாயப்பிரமாண காலத்திலே முதற்பலன். Another one is the first fruit of the dispensation of law. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவர்கள் ரெண்டு பேரும் சரீரத்தோட அவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். Both these people with their physical body have been taken to be in the heaven. இவர்கள் மறுரூப சரீரத்தில் போகவில்லை. They did not go on the transformed body. மாம்சமும் இரத்தமுமான சரீரத்தோட அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். But they ascended or taken up with the body which is flesh with blood and flesh. தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? What does the word of God say? மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. Flesh and blood will not enter into the kingdom of God. இவர்கள் ரெண்டு பேரும் இனிமேல் பூமிக்கு வர வேண்டும். Therefore, both these people must come to this world once again. அவங்க எப்பொழுது வருகிறார்கள்? When would they come? யூதர்களுக்கு உதவியாக In order to assist the Jews, மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் பொழுது, when the time of great dispensation, the great tribulation began, அந்த கிறிஸ்துக்கு விரோதமாக யுத்தம் செய்து, in order to fight against the Antichrist, அன்றைக்கு உலகத்திலே அந்த கிறிஸ்துவையும் ஜனங்களையும் வாதிக்கும்படியாக, in order to plague both Antichrist and the worldly people, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் புறப்படுவார்கள். with authority and power they shall proceed. இந்த நாட்களில் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். You have to understand that one thing must happen in this dispensation. முதல் 3 வருஷ உபத்திரவ காலத்திலே At the end of first 3.5 period of tribulation, இரத்த சாட்சிகளாய் மரிக்காமல் இருந்தால், if anyone did not die as martyrs, பிற்பாடு அவங்களோட நிலவரம் என்ன? what will be the subsequent condition of those people? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது, As we read the book of Revelation chapter 17 verse 10, மிருகத்தையும் அவருடைய இரத்தத்தையும் தரித்தவர்கள், those people who put on the mark and beast thereof, பரிசுத்த தூதர்களாலும் by the holy angels கந்தகத்தாலும் and by the brimstone அக்கினியாலும் and by fire, வாதிக்கப்படுவார்கள். they shall be plagued. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மகா உபத்திரவ காலத்தில் வருகிற ஜனங்களுக்கு Those people who enter into the dispensation of great tribulation, ஏனோக்காலும் ஏலியாவால் உபத்திரவம் உண்டு. they also have tribulation by means of Elijah and Enoch. மறுபகுதியிலே On the other hand, வானத்திலிருந்து எக்காலங்கள் ஊதப்படும். from the heavens people will hear great trumpets are blown up, கோப கலசங்கள் பூமியிலே ஊற்றப்படும். and also the vials of wrath will be poured forth to the earth. வெளிப்படுத்தல் 8, 9 அதிகாரங்களையும் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தையும் படிக்கும் பொழுது, As we read the chapters 8 and 9 and of 11 thereof, எக்காலம் ஊதப்படுகிற சந்தர்ப்பங்களையும் when we read about the trumpets trumpets are blown up, கலசங்கள் ஊற்றப்படுகிற சந்தர்ப்பத்தையும் பார்க்கிறோம். and we also read about the time in which the vials are poured forth. இது மகா உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவங்கள். These are the things that will happen in the great tribulation period as part of great tribulation. இதெல்லாம் ஒன்னொன்னா சொல்ல போணுமான நம்ம வருஷம் முழுவதும் இங்க தான் உட்காரணும். If I were to explain all these things one by one, we have to sit here throughout the year. இப்பொழுது ஒரு மேற்பூச்சாகத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் I am கொண்டிருக்கிறேன். explaining all these things as an overview to you. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, என்ன சம்பவிக்கும்? what will happen? இரண்டாவது மகா உபத்திரவ காலத்தில் என்ன சம்பவிக்கிறது? In the second part of the great tribulation, what shall happen? அந்த உபத்திரவ காலம் முடியும் பொழுது, Well, at the end of that great tribulation dispensation, பூமியிலிருந்து ஏறி வந்திருக்கிற அந்த சமுத்திரத்தில் ஏறி வந்த அந்த மிருகம் இந்த ஏனோக்கோடும் ஏலியாவோடும் யுத்தம் செய்கிறது. this particular beast which comes out of the sea will wage war against both this Elijah and Enoch, இவர்களை ரெண்டு பேரையும் கொலை செய்து போடுகிறது. and it will slay both these people. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே மரித்தாரோ அதே இடத்தில் இவருடைய சரீரங்கள் கிடக்கும். At the very place in which Lord Jesus Christ, the bodies of these people will also be seen. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். 9 வசனங்களிலே We can read about that in the 11th chapter book of Revelation verses 8 and 9. அந்த நாட்களில் அவருடைய சரீரங்களை உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரும் பார்ப்பார்கள். In those days all the people of the world will see the bodies of these two. 3 நாட்கள் அவருடைய சரீரங்கள் இந்த பூமியிலே கிடக்கும். For 3.5 days the bodies of these two people will be on this world. அந்த கிறிஸ்துவும் அவருடைய ஜனங்களும் இவர்கள் தீமை செய்தபடினாலே எல்லாரும் ஒருவருக்கு ஒரு வெகுமதிகளை அனுப்பி எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பாங்க. என்னத்துல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? Antichrist and the host that belong to Antichrist will exchange gifts one to another with gladness because of the tribulation caused by these two people. They will be watching. Understand by what they will be watching?
அந்த வசனம் நிறைவேறக்கு தான் டிவி வந்திருக்கு. It is for that purpose that this particular verse may be accomplished. TV has come. அன்னைக்கு டிவியிலே ஏனோக்கையும் எலியாவையும் பார்க்கலாம். On that day people will be seeing Enoch and Elijah through television. ஏனோக்கையும் எலியாவையும் பார்க்க ஆசையா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Those people who want to see Enoch and Elijah, please say hallelujah. சில தூக்கி பார்த்தார்கள், யார் இல்லாத நிலைக்குள்ள போட்டுட்டாங்க. Some people tried to put, but because none is around, they put it down. கொஞ்சம் புத்தியோடு இருக்கிறார்கள். Think they are with some sort of sobriety. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மகா உபத்திரவத்திலே நாம் ஏனோக்கையும் எலியாவையும் பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. We are not the people called to behold Enoch and Elijah who will appear in the time of dispensation of great tribulation. எல்லாரும் அவருடைய சரீரங்களை பார்த்து கொண்டிருக்க, When everyone look at the bodies of these two, பரலோகத்திலே சத்தம் கேட்கும். a voice shall be heard from the heaven. இங்கே ஏறி வாருங்கள், Come thither. இங்கே ஏறி வாருங்கள். Come hither. அவர்கள் மேகத்திலே ஏறி வானத்திலே புறப்பட்டு போகிறார்கள். And they shall ascend to the clouds, and through clouds they shall fly into the heaven. அப்பொழுது பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு பூமியிலே உண்டாகிறது பிரியமானவர்களே. Then, beloved, a great judgment will come upon this earth. இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதோடு கூட Along with these people are taken up into the heaven. இரண்டாவது உபத்திரவ காலம் முடிவடைகிறது. The second great tribulation period comes to an end. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுடைய ஜனங்களே, எந்த நிலவரத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? O people of God, consider in what state thou livest. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். Our Lord Jesus Christ will come very soon. நாம் அதிக ஜாக்கிரதையோடு ஜீவிக்க வேண்டும். Therefore we need to live much more diligently. முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால், If you are not peradventure taken in the first secret coming of Lord Jesus ஒரே Christ, ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. one more chance will be given. இரத்த சாட்சிகளாக சாகும்படியாக. That is to live and die as martyrs. அந்த சந்தர்ப்பத்தை தவறிவிட்டால், If you fail also that opportunity, பிற்பாடு ரட்சிப்புக்கு வழியே இல்லை. you have no opportunity at all for salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகவே மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி, Therefore, just as it has been mentioned in the book of Matthew chapter 25, அங்கே 10 கன்னிகளை பற்றி சொல்லி இருக்கிறார். there we read about 10 virgins. மணவாளனை எதிர்கொண்டு போகிறவர்கள், Those people who go against the groom. சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், What do some people say? இந்த கன்னிகைகள் இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்க்கிறோம், அல்லாவிட்டால் புத்தியுள்ள கன்னிகை, அதாவது சபை என்று சொல்லுகிறார்கள். They said these virgins are none but the church which is expecting for the secret coming of Lord Jesus Christ. சபை கன்னிகை ஒருத்தி மட்டுமே. But we have to understand that church virgin is one and only. உங்களை கற்புள்ள கன்னிகையாக என்று பவுல் சொல்கிறார். Paul says that I have espoused you as a chaste virgin. ஆனால் அந்த 10 கன்னிகைகள் யார்? But who are these 10 virgins? கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள். These are the Christians which are left behind. நடு இரவிலே மணவாளன் வருகிறார். And in the middle of the night cometh the groom. நடு இரவு எது? What is the middle of the night? உபத்திரவ காலத்துடைய நடுப்பகுதி. That is the central part of the tribulation period. 5 பேர் நித்திரையாகி விட்டார்கள். 5 people are sleeping. 5 பேர் விழிப்புள்ளவர்களாய் இருந்தார்கள். 5 people are awake. தங்களுடைய எண்ணெயை காத்துக் கொண்டார்கள். And they preserve their oil. மணவாளனை சந்திக்கும்படி புறப்பட்டு விட்டார்கள். And they also proceeded to meet the groom on his way. மற்றவர்களுக்கோ வாசல் திறக்கப்படவில்லை. For the others the gates were not open. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். Our God cometh very soon. நம்முடைய தலைகளை உயர்த்துவோமாக. Let us all lift up our heads. நடக்க போகிற சம்பவங்களை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம். Let us bring to our memory those things which will happen in the days to come. இயேசு நம்முடைய சபையை சேர்க்கும்படியாய் சீக்கிரத்திலே வெளிப்பட In போகிறார். order to gather his church, our Jesus will appear very soon. கிறிஸ்தவ சபைகளே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். Oh, ye church of Christ, lift up your head. இரவும் பகலும் ஜெபம் பண்ண தீர்மானியுங்கள். Day out and day in, to determine to pray. பரிசுத்தமாகுதலை தெய்வத்தோடு பூர்ணப்படுத்துங்கள். And with godliness perfect your sanctification. மனத்தாழ்மையாய் நடவுங்கள். And walk in humility. உலகத்தின் வேஷத்தை விட்டு வெளியே வாருங்கள். Come out of the fashion of this world. கிருபைக்காக காத்திருங்கள். Wait for grace. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். And be of sound mind. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். And steadfastly be found in faith. ஆவியிலே அனலாயிருங்கள். And be firm and fervent in spirit. யாவரோடும் சமாதானமாயிருங்கள். Be at peace with all. பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்க நாடுங்கள். And seek to live a holy life. கர்த்தர் வருகிறார். Our God cometh. கர்த்தர் வருகிறார். Our God comes. இயேசு வருகிறார். Jesus comes. சபையே, உன் தலைகளை உயர்த்து. Oh, ye church, lift up your head. ஆமென். இயேசுவே சீக்கிரம் வாரும். Yes, amen. Jesus comes soon. ஆமென். இயேசுவே சீக்கிரம் வாரும். Amen. Jesus comes soon. அவரிடத்தில் நம்மை ஒப்படைப்போம். Let us commit ourselves unto him. Let him work in us. எல்லாரும் கால்களை முடக்கி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். Let us all fold our knees, commit ourselves into the Lord's hand.